வணக்கம் நண்பர்களே. கடந்த ஒரு வாரமாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபரை பற்றி இன்டர்நேஷ்னல் ஊடகங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய செய்தியை ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரபரப்பாகவும் பேசப்படுது. அந்த நபர் வேறு யாரும் இல்லை, இந்திய நீதிமன்றங்களால் தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்ட நம்ம நித்யானந்தா தான். இந்த நித்யானந்தா அவர் பண்ண ஒரு தில்லாலங்கடி வேலையால் அவர் மாட்டின்னு இருக்காரு. அந்த செய்தி தான் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஊடகங்களும் அது பெரிய லெவலில் ஃப்ளாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு செய்தி வந்து 2 நாளுக்கு முன்னாடி வெளியானுச்சு, நித்யானந்தா இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் 2 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நித்யானந்தாவே ஒரு வீடியோ போட்டு இல்லை நான் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன நடக்கிறது? இவர் நித்யானந்தா பண்ண அந்த தில்லாலங்கடியான வேலை என்ன, அது பின்னணியில் என்ன நடக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹாய், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். இந்த நித்யானந்தா அப்படி என்ன வந்து செய்யக்கூடாத தில்லாலங்கடியான வேலையை செஞ்சு இவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு, சிக்கியிருக்காரு அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். அமேசான் காடுகள், இதை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஒட்டுமொத்த இந்த பூமியினுடைய நுரையீரலே இந்த அமேசான் காடுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அதாவது அவ்வளோ பெரிய காடு, கிட்டத்தட்ட வந்து 9 நாடுகளில் இந்த தென் அமெரிக்க நாடுகளான ஈக்வட்டார், பிரேசில், பொலிவியா, கொலம்பியா, பெரு, வெனிசுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 நாடுகளில் இந்த அமேசான் காடுகள் வந்து பரவி இருக்குது. அவ்வளோ பெரிய இடம். இவ்வளோ பெரிய இந்த காட்டில் 400 பழங்குடிகள் அங்கே வசிக்கிறாங்க. அதில் நம்ம இந்தியாவில் அந்தமான் தீவுகளில் இருக்கக்கூடிய அந்த சென்டினல் தீவு பழங்குடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரியே வெளியுலக மக்களோட எந்த விதமான தொடர்புமே இல்லாமல் வசிக்கக்கூடிய சில பழங்குடிகளும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் டூரிஸ்ட்டுகள் எல்லாமே போயிட்டு வரக்கூடிய எல்லாரும் அணுகக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய பழங்குடிகளும் அங்கே இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாரும் அணுகக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய பழங்குடிகளில் 3 முக்கியமான பழங்குடிகள் வந்து பாயர், கயூபா அண்டு எஸ்ஏஇசா அப்படின்னு சொல்லி ஒரு 3 பழங்குடிகள் இருக்கிறாங்க. இந்த 3 பழங்குடிகளில் தான் இந்த நித்யானந்தானுடைய ஆட்கள், நித்யானந்தா அன்கோ, அவங்க போயிட்டு சந்திக்கிறாங்க. அந்த 3 பழங்குடியின மக்களுடைய தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்கள சந்தித்து பேசி அவங்கள ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட அவங்க வசம், அந்த 3 பழங்குடிகள் வசம் இருந்த 4.8 லட்சம் ஹெக்டேர் நிலத்தை ஒப்பந்தம் போட்டு ஆட்டை போட்டிருக்கிறாங்க. இதுதான் இஷ்யூ. இந்த மோசடியை இந்த கும்பல் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஏற்கனவே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இங்கேருந்து இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போன நித்யானந்தா ஈக்வட்டார் அப்படின்ற ஒரு நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய தீவில் தான் அவர் வந்து தஞ்சம் புகுந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் அப்பயே பத்திரிகைலாம் வந்துச்சு. இந்த ஈக்வட்டார் நாட்டில் இருந்து தான் அவர் நித்யானந்தனுடைய சீடர்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பொலிவியா நாட்டுக்குள்ளே உள்ள நுழையிறாங்க. அங்கே போயிட்டு அந்த பழங்குடிகளுக்கு வசிக்கக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு வந்து என்ட்ராயிட்டு அங்கே டேரா போடுறாங்க. அங்கே டேரா போட்டு முதல்ல வந்து இவங்க வந்து ஆன்மீக பணின்னு சொல்லிட்டு வந்து தங்களுடைய ஆன்மீக பணியை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் கூட வந்து பழக ஆரம்பித்து நட்பை பாராட்டி க்ளோஸ் ஆகிடுறாங்க. க்ளோஸ் ஆன பிற்பாடு அந்த 3 பழங்குடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பழங்குடி மக்கள் கூட அவங்களுடைய தலைவரை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து அப்போ அவங்ககிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, இந்த ஒட்டுமொத்த இந்த உலகத்தினுடைய கடவுள் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து சிவன். அந்த சிவனுடைய மறு அவதாரம் தான் நித்யானந்த சுவாமிகள். அவருக்கு வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் விற்க போகிறதில்ல, குத்தகைக்கு தான் கொடுக்குறீங்க, லீஸுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் லீஸுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக கடவுள் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறாருனா, திருப்பி நித்யானந்த கடவுள் என்ன கொடுப்பாருனாக்கா, வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் உங்கள் 3 பழங்குடிகளுக்கும் கொடுத்துருவார். இது இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான கல்வி, சுகாதாரம், மருத்துவம், போக்குவரத்து வசதி எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பார். நீங்கள் உங்களுக்கு ஒரு செலவு கிடையாது, இந்த காசையும் நீங்கள் வச்சு நான் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கமிட்மெண்ட் கொடுத்து அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க 3 தரப்பு தலைவர்களும் வந்து ஒத்துக்கிட்டு இவங்க ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து அந்த இவங்க இந்த 3 பழங்குடிகள் வசம் கிட்டத்தட்ட 4.8 லட்சம் ஹெக்டேர் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது எவ்வளோ பெருசு அப்படின்னா சென்னையை விட 10 மடங்கு பெருசு. அப்படிப்பட்ட அந்த இடத்த தான் இவங்க வந்து ஒப்பந்தம் போட்டு வாங்குறாங்க. அந்த ஒப்பந்தம் எவ்வளோ நாளைக்கு தெரியுமா? 1000 வருஷத்துக்கு. அந்த 1000 வருஷத்துக்கு வந்து ஒப்பந்தம் போடுறது, அதுக்கு ஒத்துக்கிறாங்க, இவங்க சைன் போட்டுறாங்க, இவங்க வாங்கிடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னா, அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு நித்யானந்தா அண்ட் கோவுக்கு தான் அந்த இடம் வந்து சொந்தம். அப்படின்னா அந்த 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 ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த 4.8 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் உட்பட அனைத்து வளங்களும்
அந்த பழங்குடிகள் வந்து அனுபவிக்க முடியாது. இது வந்து இவங்களுக்கு பாத்தியமானது. யார்? நித்யானந்தா அண்ட் கோவுக்கு. அவங்க காசு இவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை மட்டும் அவங்க என்ஜாய் பண்ணலாம், மற்ற வசதியை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அங்கே விளையக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கனிமங்கள் எல்லாமே வந்து நித்யானந்தாவுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. இப்படி தான் அவங்கள வந்து பொய் சொல்லி ஏமாற்றி அந்த நிலத்தை வந்து இவங்க எடுத்து ஒப்பந்தம் போட்டு வாங்கியிருக்காங்க 1000 வருஷத்துக்கு. இந்த மோசடி வெளியில் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் மூலமே தெரிய வந்துச்சு. பொலிவியா நாட்டில் எல் தெபார் அப்படின்ற ஒரு பத்திரிகை வெளிவருது. இந்த பத்திரிகையில் வந்து ஜேர்னலிஸ்டாக வேலை செய்கிறவர் தான் சில்வானா வின்சிட்டி அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த தன்னுடைய பத்திரிகை தான் வேலை செய்கிற கம்பெனி நிறுவனம் அந்த பத்திரிகையாக ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக அவர் வந்து அமேசான் காட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போயிட்டு தான் இந்த 3 பழங்குடிகளையும் சந்திக்கிறார். அந்த பழங்குடிகள்கிட்ட பேசும்போது தான் இந்த மோசடி அவருக்கு தெரிய வந்து ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆகிட்டு உடனே வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து டாக்குமெண்ட்டை வாங்கி பார்க்குறாரு. அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்தா அவருக்கு இன்னொரு ஷாக்கு. அந்த டாக்குமெண்ட் என்ன போட்டிருக்குனாக்க, இந்த ஒப்பந்தம் 1000 வருஷத்துக்கு போட்டிருக்கு. யாருக்கு போட்டிருக்குனாக்க, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கைலாசா ப்ராமினன்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது வந்து கைலாசா கூட்டமைப்பு மாகாணங்கள் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு வந்து அது போட்டு கொடுத்துருக்கதா அதில் இருக்குது. இவருக்கு ஷாக்கு. கைலாசாவா, அது எங்கடா இருக்குது, எவன்டா வந்து இப்படி ஒரு நாடகம் முடிச்சு எங்கடா உட்காந்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்காக வர்றாரு. இம்மீடியட்டாக அவருக்கு இன்னொரு ஷாக்கு என்னன்னாக்கா, அந்த இடத்த வந்து ஏன் வந்து ஒரு ஷாக்குனாக்க, அந்த பொலிவியா அரசாங்கம் வந்து அங்கே இருக்க பழங்குடி மக்களுக்காக வந்து அந்த நிலத்தை வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த நிலத்தை வந்து அந்த பழங்குடி மக்கள் வந்து யாருக்கும் விற்க முடியாது. வெளியில் இருக்க யாரும் போய்ட்டு அந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த நிலத்தை வந்து அவங்க அந்த மக்கள்கிட்ட வாங்க முடியாது அப்படின்றது அந்த பொலிவியா நாட்டு அரசாங்கத்தினுடைய சட்டம். அது அந்த சட்டம் இப்படி இருக்கும்போது எப்படி வந்து தானமாக கொடுக்கணும், எவன் வந்து இந்த மாதிரி வாங்குறான் அப்படின்னு சொல்லி, இது பெரிய ஸ்கேமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக வந்து அந்த பத்திரிகையாளர் என்ன பண்ணுறாரு, இதை போய் கவர்மெண்ட்டுக்கு போய் சொல்கிறாரு. கவர்மெண்ட்டுக்கு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு ஷாக்கு. இம்மீடியட்டாக அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களுடைய குடியேற்றத்துறை அதிகாரிகள், இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, இம்மீடியட்டாக களத்தில் இறங்குறாங்க. களத்தில் இறங்கி அந்த அமேசான் காட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து ஆன்மீக பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த 20 பேரை அள்ளிட்டு வராங்க. அந்த 20 பேரும் யாரானா, நம்ம நித்யானந்தாவுடைய சீடர்கள், அவ்வளோ பெண் சீடர்கள். இந்த 20 பெண் சீடர்களில் 12 பேர் வந்து சீனா நாட்டை சேர்ந்தவங்க. அதில் 7 பேர் வந்து இந்தியாவை சேர்ந்த சீடர்கள். மிச்சம் வந்து அந்த யூரோப்பாவும் ப்ளஸ் வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்த சீடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடியேற்ற அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த குடியேற்ற அதிகாரிகள் இதை பற்றி அவங்க வந்து மீடியாவுக்கு சொல்லும்போது பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த கைது பண்ண 20 பேர்த்தையும் வந்து இம்மீடியட்டாக நாங்கள் வந்து நாடு கடத்திட்டோம். அவங்க எப்படி பொலிவியா நாட்டுக்குள்ளே உள்ளே வந்திருக்காங்கனாக்கா, அவங்க டூரிஸ்ட்டாக தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் வெவ்வேறு என்ட்ரன்ஸ் வழியாக, அதாவது நம்ம நாட்டினுடைய பொலிவியா நாட்டினுடைய வெவ்வேறு வழிகள் மூலிமா அவங்க வந்து உள்ள டூரிஸ்ட்டாக உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. உள்ளே போய்ட்டு தான் வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. இதை பற்றி வந்து அரசாங்கம் வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்குது, இது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடியேற்ற அதிகாரிகள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இதுவரையில் இந்த உலகத்திலேயே, இந்த அண்டத்திலேயே இதுவரைக்கும் நடந்த நில மோசடியிலேயே மிகப்பெரிய நில மோசடி இந்த ஸ்கேம் தான், இந்த மோசடி தான் அப்படின்றதுனாலேயே இதை இன்டர்நேஷ்னல் ஊடகங்கள் வந்து பெரிய லெவலில் எல்லா இடங்களும் இதை ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. இப்போ இந்த நித்யானந்த ஆட்கள், அந்த சீடர் பெண் சீடர்கள் 20 பேருமே இப்போ பொலிவியா நாட்டிலேருந்து நாடு கடத்தப்படுறதுனால, வெளியேற்றுறதுனால இப்போ அடுத்தது இப்போ என்ன நடந்திருக்குனாக்க, அந்த மோசடியை வெளியே கொண்டு வந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு நித்யானந்தா தரப்பிலிருந்து லோக்கல், அதாவது பொலிவியா நாட்டில் லோக்கலில் இருந்தும் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நிறைய மிரட்டல்கள் வருதான், த்ரெட்டன்ஸ் நிறையா வருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பொலிவியா நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த நிலத்தை வந்து யாருமே வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, இது வந்து பொலிவியா நாட்டு அரசாங்கத்துடைய சட்டம். இந்த சட்டத்தை மீறி இப்படி ஒப்பந்தம் போட்டது, அது ஒரு ஸ்கேமு, அது ஒரு விதிமீறல், சட்டமீறல். இன்னொன்று வந்து இந்த குடியேற்ற விதிகளை மீறி பொலிவியா நாட்டுக்குள்ளே இவங்க வந்து அத்துமீறி வந்தது அப்படின்றது அந்த ஒரு விதிமீறல். இது ரெண்டுத்துலேயுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ விசாரணையை வந்து அவங்க தொடங்கியிருக்காங்க. விசாரணைக்கு அந்த நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்குது. அப்போது இதனால் வந்து இப்போ நித்யானந்தனுடைய பிடி அங்கே இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குது, இந்தியாவிலையும் அவருடைய பிடி இருக்கிறதுனால இந்தியாவிலையும் வந்து அவர் வந்து ஜாமீனில் வெளிவர முடியாத வந்து வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து எல்லா இடத்துலையும் அவருடைய பிடி இருக்கிறதுனால இந்த மோசடி செய்தி வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த இறப்பு செய்தியை வந்து இவராகவே வந்து நித்யானந்தா சைடிலிருந்து அவங்களவே பரப்புனாங்களா அப்படின்ற நம்ம ஒரு சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா இப்போ இந்த மோசடி பற்றி ஊடகங்கள் பேசுகிறதுக்கு பதிலாக இவர் இறந்துட்டார், அதுவும் வந்து இந்த இறந்துட்டார்ன்ற செய்தி யார் வெளியிடுறான்னா, நித்யானந்தாவுடைய சகோதரி மகன்,
அவரும் வந்து அவரோட சீடராக தான் இருக்கார். அந்த சீடர் அவர் தான் வந்து ஒரு வீடியோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டார். அதில் நித்யானந்தா வந்து இந்த இந்து மதத்தினுடைய தர்மத்தை காப்பதற்காக, சனாதன தர்மத்தை காப்பதற்காக அவர் வந்து நீண்ட நாள் வாழ நினைச்சாலும் வந்து அவர் வந்து இறைவனுடைய போய்ட்டு சிவனுடைய பாதத்தை போய் சேர்ந்துட்டார், அவர் முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டார். இப்போ திடீர்னு இன்றைக்கி பார்த்தா, இன்றைக்கி காலையில் வந்து வித்யானந்தா இன்னொரு வீடியோ போட்டு அவராகவே பேசுகிறாரு, நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, மிரட்டல் என்ன மிரட்டல் செய்கிறாருன்னா, நான் வந்து இந்த இந்து மத சனாதன தர்மத்தை காக்கிறதுக்காக நான் ஒரு 125 வருஷம் வரைக்கும் நான் வாழலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு தொடர்ந்து நீங்கள் தொல்லை கொடுக்குறீங்க, டார்ச்சர் கொடுக்குறீங்க. இதே போல் எனக்கு வந்து இந்த டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என் முடிவை நான் மாற்றிப்பேன். அதாவது 125 வருஷம் மட்டும் நான் வாழ்ந்தால் போதும் அப்படின்ற அந்த முடிவை மாற்றிக்கிட்டு நான் 1000 வருஷம் அப்புறம் வாழ ஆரம்பிச்சிடுவேன். அந்த முடிவை நான் எடுத்துருவேன். அதனால் வந்து அது அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால் எனக்கு இந்த டார்ச்சர் கொடுக்குறதெல்லாம் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறாரு. அதனால் இப்போது இந்த கடந்த ஒரு 2-3 நாளாக இந்த நித்யானந்தா இறந்துட்டார் அப்படின்ற செய்தியும், இன்றைக்கி நான் உயிரோடு தான் இருக்கேன்ற அவர் வெளியிட்ட அந்த வீடியோவும், இதுதான் இன்றைக்கி வந்து வீடியோ ஊடகங்களில் பேசுபொருளாக மாறி இருக்குது. அந்த ஸ்கேமை பற்றி வந்து அந்த நியூஸ் வந்து அமைங்கிருச்சு. அதனால் இதை பிளான் பண்ணி ஒரு பொலிட்டீஷியன் மாதிரியே ஒரு ரியாக்ட் பண்ணி இவர் வந்து இப்படி ஒரு தந்திரமான வேலையை கையாண்டு இவராகவே இந்த செய்தி பரப்பினாரா அப்படின்ற சந்தேகமும் நமக்கு வருது இல்லையா? உங்களுக்கும் அப்படி தான் தோணுதா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.